நான் காணாத காரியத்தை தேவன் எனக்கு போதித்தருளும். நான் அநியாயம் பண்ணினால் இனி அப்படி செய்யவே மாட்டேன். இந்த வார்த்தையோட சொல்லுங்க, இனி அநியாயம் செய்யவே மாட்டேன். ஏன்னா தேவன் எனக்கு போதிக்கும் போது நம்ம அநியாயம் செய்யக்கூடாது. அநியாயம் ஆக்கிரமணம் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அப்ப தேவனிடத்துல நம்ம கேட்க வேண்டும், இனி தேவன் எனக்கு போதித்தரலும், இனி பரிசுத்த ஆவியானவர் எனக்கு போதித்தரலும். நீங்க தேவன் போதிக்கும் போது அந்த ஓட்டத்தில் ஓடி பாருங்களேன், அது உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா உயர்வுகளை கொண்டு ஊதுரும், கொஞ்சம் கொஞ்சமா மேன்மைப்படுத்தி விட்டுரும், கொஞ்சம் கொஞ்சமா நல்ல உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைத்துருவார். ஆமென். அப்ப நான் இனி என்ன செய்ய மாட்டேன். ஃபர்ஸ்ட் வாசிங்க, நான் காணாத காரியத்தை தேவன் எனக்கு போதியும். அப்ப என்ன காணாத காரியம் நம்ம வாழ்க்கையிலன்னா, நம்ம சொல்ற எல்லா காரியங்களும் காணாத காரியம். இந்த காரியமெல்லாம் மறுபடியும் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன செய்யணும், கண்டுபிடித்து கொள்ள வேண்டும். அந்த வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில இப்படியா இந்த காரியங்களை கண்டுபிடித்து ஓடும் போதுதான் தேவன் நமக்கு பின்னோக்கி வருவாராக. என்ன செய்வாரா, தேவன் நமக்கு பின்னோக்கி வருவார், தேவன் நமக்கு முன்னால போவார். ஏன்னா தேவன் எனக்கு போதிக்க வேண்டும் அல்லவா. அப்ப தேவன் போதிக்கிற போதனை நமக்கு என்ன செய்யும், வித்தியாசமா இருக்கும். அதனால தான் யோபு 34 சோத்திரம் 32ஆம் அதிகாரத்துல தெளிவா போட்டிருக்கார், தேவன் இனிமே எனக்கு போதிக்க வேண்டும். தேவனுடைய போதித்து அவர் போதிக்கிற ஓட்டத்துல ஓடினவங்க நிறைய பேர் ஆசீர்வாதத்தோடு இருக்காங்க. தன் சிந்தனால ஓடுற ஓட்டங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. தன்னுடைய சுயபுத்தி ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. தன்னுடைய காரியங்கள் ஒரு நல்ல காரியத்தை கொண்டு வராது. இதுக்கெல்லாம் என்ன செய்யணும், நம்ம ஒருங்கிணைக்கப்பட்டு ஜெபிச்சு தேவன் போதிக்கும் போது அந்த போதனையில நான் ஓட வேண்டும். அதுதான் கொடை இருக்கு பார்த்தீங்களா. மழை பெஞ்சா என்ன செய்ய முடியும், கொடையை பிடிச்சிட்டோம்னா நமக்கு போதிக்கிறாங்க, தெரியுதா. அப்போ மழை வெறிச்சுட்டு என்ன செய்யணும், கொடையை என்ன செய்யணும், இறக்கி வைத்துக் கொள்கிறார். அப்போ என்ன அதையும் போதிக்கிறார். இதெல்லாம் நமக்கு தெரிகிற நம்ம வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகத்துல அவர் போதிக்கிற காரியங்களுக்கு இந்த கால பொழுதுல நம்ம என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவன் இன்னைக்கு எனக்கு போதிங்க. தேவன் போதிக்கிற காரியங்கள் எல்லாம் எனக்கு என்னவா இருக்கும், ஒரு ஆசீர்வாதமா இருக்காங்க, ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணும்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்.